வெண்டைக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய மண்ணின் ஒரு உணவு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம நார்மலாக வெண்டைக்காய் வந்து நம்ம எப்படியும் நம்ம உணவில் வாரம் ஒரு முறையாவது நம்ம சேர்த்துட போகிறோம். கிராமத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இது கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நல்ல நார்ச்சத்து வந்து இருக்கு. ஸோ நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால, அதுவும் தண்ணீராக நம்ம இதை குடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன பலன் தரும் அப்படின்னா, இந்த ஃபைபர் கண்டென்ட் நமக்கு வந்து நம்மளுடைய அந்த செரிமானமான உணவுகள், அந்த கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பல்க் மாசாட்டை வந்து நமக்கு கிரியேட் பண்ணிட்டு மலம் வந்து லெகுவாக வெளித்தள்ளுவதற்கு வந்து இது வந்து பயன் தரும். இதை யாரு இந்த வெண்டைக்காய் நீரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் சர்க்கரை நோயாளிகள் இந்த வெண்டைக்காய் நீரை வந்து எடுக்கலாம். டைப் 1 சர்க்கரை நோயாளிகளும் எடுக்கலாம், டைப் 2 சர்க்கரை நோயாளிகளும் இதை வந்து வெண்டைக்காய் நீரை வந்து எடுக்கலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கு, மூலம் இருக்கு, பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வெண்டைக்காய் நீரை வந்து எடுக்கலாம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் நீர். ஸோ வெண்டைக்காய் நீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதனுடைய பயன்கள் என்ன, யார் இதை எடுக்கணும், யார் இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெண்டைக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய மண்ணின் ஒரு உணவு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம நார்மலாக வெண்டைக்காய் வந்து நம்ம எப்படியும் நம்ம உணவில் வாரம் ஒரு முறையாவது நம்ம சேர்த்துட போகிறோம். கிராமத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இது கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெண்டைக்காயை வந்து நீரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 வெண்டைக்காய். ஸோ பெரிய வெண்டைக்காயாக இருந்ததுன்னா 3 வெண்டைக்காய், சின்ன வெண்டைக்காயாக இருந்தது அப்படின்னா 4 வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முற்றிய வெண்டைக்காய் வந்து எடுக்கக்கூடாது. பிஞ்சா இருக்க வெண்டைக்காய் தான் வந்து எடுக்கணும். அதுதான் வந்து சிறப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது 4யும் நல்லா 4ஓ 3ஓ நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அதாவது குறுக்க வாட்டில் வந்து இது பண்ணோம்னா சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கிக்கணும். இல்லை அப்படின்னா 2ஆ கட் பண்ணிட்டு கிராஸாக கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணிட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணீரில் வந்து ஊற போடணும். ஸோ அந்த ஊறப்போட தண்ணீர் வந்து அந்த டம்ளர் வந்து என்ன மெட்டீரியலாக இருக்குன்னா, ஒன்று பீங்கானாக இருக்க வேண்டும், இல்லைனா வந்து கிளாஸ் டம்ளராக இருக்கிறது வந்து சிறந்தது, கண்ணாடி டம்ளர். ஸோ இந்த டம்ளரில் வந்து ஊற போட்டுடணும். எவ்வளோ நேரம் ஊற போடணும் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் இரவு முழுவதும் ஊற வச்சிருக்கணும். ஸோ சுத்தமான தண்ணீர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் ஏதாவது இருந்தது, கிருமிகள் இருந்ததுன்னா அதுவே நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனாக ஆயிடும். ஸோ இதை நைட்லாம் ஊற வச்சுட்டு காலையில் என்ன பண்ணணும்னா, காலை உணவு உண்பதற்கு எம்டி ஸ்டமக்கில் எந்திரிச்சோடனே எடுக்கக்கூடாது. காலை உணவு உண்பதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன் என்ன பண்ணிடணும், அந்த காய்கள்லாம் எடுத்து பிழிஞ்சிட்டு அதை தூக்கி போட்டுறணும். இந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குளத்த ஜெல்லி வாட்டர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நல்ல நார்ச்சத்து வந்து இருக்கு. ஸோ நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால, அதுவும் தண்ணீராக நம்ம இதை குடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன பலன் தரும் அப்படின்னா, இந்த ஃபைபர் கண்டென்ட் நமக்கு வந்து நம்மளுடைய அந்த செரிமானமான உணவுகள், அந்த கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பல்க் மாசாட்டை வந்து நமக்கு கிரியேட் பண்ணிட்டு மலம் வந்து லெகுவாக வெளித்தள்ளுவதற்கு வந்து இது வந்து பயன் தரும். இந்த வெண்டைக்காய் வாட்டரோட சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை லெமன் ஜூஸும் பிழிந்து கொள்ளலாம், ரொம்ப நல்லது. அடுத்து இதில் ஃபைபர் கண்டென்ட் செரிமானத்தை எல்லாம் தூண்டுவிக்கிறனால இரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னா, இந்த வெண்டைக்காயில் இருக்கு. இது மட்டும் அல்லாமல் இதில் வைட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின், நகம் போன்றவற்றிற்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கை வந்து கொடுக்கும், சத்துக்கள் போன்றவை வந்து கொடுக்கும். இதில் முக்கியமாக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே சத்துக்கள் வந்து இதில் இருக்கு. ஸோ விட்டமின் ஏ கண்களுக்கு நல்லது, விட்டமின் சி
பற்கள், நகங்கள் எல்லாவற்றிற்கும் ரொம்ப நல்லது. ஈவன் ரத்த நாளங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதற்கும் வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியம். அது மாரி விட்டமின் கே சத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகும்பொழுது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த விட்டமின் கேக்கு இருக்கு. இது இல்லாமல் இதுல வந்து மெக்னீசியம், மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ இதுல சத்துக்கள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. நமக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கு. இதை யாரு இந்த வெண்டைக்காய் நீரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் சர்க்கரை நோயாளிகள் இந்த வெண்டைக்காய் நீரை வந்து எடுக்கலாம். டைப் 1 சர்க்கரை நோயாளிகளும் எடுக்கலாம். டைப் 2 சர்க்கரை நோயாளிகளும் இதை வந்து வெண்டைக்காய் நீரை வந்து எடுக்கலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கு, மூலம் இருக்கு, பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறவங்க வெண்டைக்காய் நீரை வந்து எடுக்கலாம். ஹைப்போதைராய்டு, நார்மலாவே ஹைப்போதைராய்டு இருப்பவர்கள், அதாவது அவங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். அவர்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பாடி வந்து அவங்களுக்கு ஹீட்டா இருக்கும். ஸோ அவர்களும் என்ன பண்ணலாம், வெண்டைக்காய் நீரை வந்து எடுக்கலாம். அடுத்து வேற யார் எடுக்கலாம்? எனக்கு முடக்குவாதம் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, சொரியாசிஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க வெண்டைக்காய் நீரை வந்து தவிர்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால நார்மலா இந்த ஃபேக்டர்ஸ் வந்து முடக்குவாதம் போன்றவற்றை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால அவர்கள் வந்து தவிர்க்கணும். அடுத்து இந்த கிட்னில ஸ்டோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அவர்களும் வெண்டைக்காய் நீரை வந்து தவிர்க்கணும். என்ன காரணம்னா, இதுல ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருப்பதனால் அவங்களுக்கு இன்னமும் அந்த சிறுநீரகத்தில் கற்கள் வந்து அதிகமாக ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர்கள் வந்து அதை தடுத்துடணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தம் வந்து பிளட் தின்னர் மெடிசின்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் நீரை வந்து தவிர்க்கணும். ஸோ பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு இது எடுக்கும் பொழுது எனக்கு திடீர்னு சுகர் ரொம்ப லோவாகுது அப்படின்னா, உங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல உங்களோட அந்த டோஸை, நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகளின் டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வெண்டைக்காய் நீரை எடுக்கணும். சில பேருக்கு வெண்டைக்காய அலர்ஜியா இருக்கும், அவர்களும் அவாய்ட் பண்ணணும். இந்த வெண்டைக்காயில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரக்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து வந்து இருக்கு. இந்த ஃப்ரக்டன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும்பொழுது யூஸ்வலா அது வந்து ஒரு வகையான உப்பு சத்தை வந்து ஏற்படுத்தும், ஒரு ப்ளோட்டிங்கை வந்து ஏற்படுத்தும். யூஸ்வலா ஃபாட் மேப் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அந்த உணவுகள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, சிறுகுடல் போகும் பொழுது ஒரு ஃபெர்மெண்டேஷன், புளிப்பை ஏற்படுத்தி உப்பு சத்தை வந்து ஏற்படுத்தும். அதற்கு இந்த ஃப்ரக்டன்ஸ் வந்து ஒரு காரணமாக இருக்கிறதுனால இதை குடிச்ச பிறகு எனக்கு வயிறு பொறுமி இருக்கிற மாதிரி இருக்கு, ஊதி இருக்கிற மாதிரி இருக்கு, காற்று பிரிவதற்கு வந்து, அதாவது ஏப்பம் விடவும் கஷ்டம், ஆசன வாய் வழியாக காற்று பிரிவதற்கும் கடினமாக இருக்கு அப்படிங்கிறவங்க இதை வந்து எடுக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படிங்கிறது என்னன்னா, கரைப்பான் ஃபைபர் அப்படி, அதாவது கரையக்கூடிய வாட்டர் சோலியபிள் ஃபைபர் அப்படிங்கிறக்கூடிய ஃபைபர் தான். ஸோ அதனால வந்து அதிகமாக டயரியா போகுது, டிசென்ட்ரி ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, பித்தப்பையில் வந்து எடுத்துட்டாங்க, இல்லை பித்தப்பை கல் சம்பந்தமாக இருக்குது அப்படின்னா அவர்களும் இதை அவாய்ட் பண்ணும். அதை தவிர உடல் உஷ்ணம் உள்ளவர்கள், மலச்சிக்கல் உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள் போன்றவர்கள் என்னன்னா மூலம் இருப்பவங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல இதை எடுத்துக்கலாம். பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னா அவர்கள் கூட எடுத்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி.